பிரதமர் மட்டும் கிடையாதுங்க, அவரு பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். இந்தியாவினுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருக்காரு, யுனைடெட் நேஷன்ல ஒர்க் பண்ணிருக்காரு, ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னரா இருந்திருக்கிறாரு, இந்தியாவினுடைய பிளானிங் கமிஷனுடைய தலைவரா இருந்திருக்காரு. இந்தியா பொருளாதாரம் அப்படின்னு பேசினாலே டாக்டர் மன்மோகன் சிங் இல்லாமல் கடந்து போக முடியாது. ஏன்னா இந்தியா ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா உயர்ந்திருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் டாக்டர் மன்மோகன் சிங். 1991 இந்தியா சிவியர் எக்கனாமிக் கிரைசிஸ்னு சொல்றாங்க. ஒரு பொருளாதார ரீதியா ரொம்ப பின்னடைவு. கல்ஃப் வார் முடிஞ்சிருக்கு, ஈஸ்டர்ன் பிளாக் ஃபால் ஆகிற சமயம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல ரொம்ப சிவியரா அடிபட்டு இந்த பட்ஜெட்டும் சரியா அமையாம அப்போ பி.வி. நரசிம்மராவ் பிரதமராக பதவி ஏற்கிறார். கேபினெட் பினான்ஸ் மினிஸ்டரா டாக்டர் மன்மோகன் சிங்கை நியமிக்கிறாங்க. இவர் வகுத்த நிறைய திட்டங்களால இந்த பொருளாதார பின்னடைவுல இருந்து இந்தியாவை மீட்டு முன்னேற்றும் பாதைக்கு வித்திட்டவர் டாக்டர் மன்மோகன் சிங். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர், சிறந்த மனிதர், தலைவர், முன்னாள் பிரதமர் டாக்டர் ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் உயிரிழந்த செய்தி ரொம்ப